வணக்கம், என் பெயர் திக்தர். புரு தமன். இன்று இந்த வீடியோவில் சிறுநீரகம் பற்றி பேசுகிறோம். சுருக்கம். எங்களிடம் வரும் நோயாளிகளில் பிரச்சனையாக சிறுநீரகம் சுருங்குகின்றனர். சிறுநீரகம் சுருங்குதல். The patient is unaware of the reason for kidney shrinkage. எனவே இன்று இந்த வீடியோவின் மூலம் சிறுநீரக சுருக்கம் எதனால் வரக்கூடும் என்பதை உங்கள் அனைவருக்கும் சொல்ல முயற்சிக்கிறேன். அதிக அழுத்த அளவு என்று மிகவும் பொதுவான காரணமாக ஆரம்பிக்கலாம். If both your kidneys are visible in the ultrasound report, it's likely that the kidney shrinkage has occurred due to high blood pressure. இரத்த அழுத்தம் காரணமாக சிறுநீரக சுருக்கம் எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்வது இப்போது மிகவும் கடினம். I'll try to explain it to you in simpler language. So when our blood pressure goes up, when it reaches 130/90, which is very high, the bottom number is 90. But when this pressure increases, it enters the kidney with the same pressure. When the blood enters the kidney, it has to pass through very small vessels in a very small way. When blood enters the kidney while entering, it has to be divided into very small vessels in very small ways. And the vessels become so thin that they are only one-third the thickness of a hair. இப்போது நீங்களே கழுத்துக்களை நினைத்து பாருங்கள். சேகர், அதன் மூன்றாவது பகுதியின் அளவு எதுவும். So the vessels become so thin that they are almost like blood. When the vessels are that thin, they can be filtered in the nephron. If you imagine the vessels being so thin that they are one-third the thickness of a hair, then you can understand how delicate they are. அதற்குள் அழுத்தம் அதிகரித்தால் என்ன நடக்கும்? ஏனெனில் இந்த பாத்திரம் பிளாஸ்டிக்கால் ஆனது. It is made of plastic. இது உயிருள்ள செல்களால் ஆனது. உங்கள் தோல் உயிருள்ள செல்களால் ஆனது போல. அதேபோல் நமது பாத்திரங்களின் சுவரும் உயிருள்ள செல்களால் ஆனது. When blood enters them under pressure, it pushes against the walls. Because of this, the cells of the vessels start changing themselves. அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே கடினமாக மாறுகிறார்கள். இதனால் அவர்கள் இரத்த அழுத்தத்தை சமாளிக்க முடியும். செல்கள் கடினமடையத் தொடங்கும் போது சிக்கல் என்னவென்றால் பாத்திரத்தின் வழியாக செல்லும் இரத்தம் மெல்லியதாகிறது. மேலும் சிறுநீரகங்களுக்கு இரத்த வழிமுறை குறையும் போது அலுப்பு மாறுகின்றது. As a result, the reduced blood flow leads to a decrease in oxygen and nutrients, and the kidney begins to shrink in size. Even though the blood pressure is high, the kidneys are shrinking in size. சிறுநீரகத்தில் இரத்த ஓட்டம் குறைகின்றது என்றால் அது அதிகரிக்கப்படவில்லை. If your blood pressure is high or not maintained properly, the kidneys will continue to secrete urine. As the secretion continues, the blood supply to the kidneys will decrease. இரத்தம் சரியாக வடிகட்ட முடியாது. மேலும் கிரியேட்டினின் மற்றும் யூரியா வடிகட்டப்படாது மற்றும் உங்கள் இரத்தத்தில் சேரத் தொடங்கும். And you will also begin to see it in the reports. இது சிறுநீரக சுரப்பின் மிகப்பெரிய காரணமாகும். சிறுநீரக சுரப்பின் இரண்டாவது பெரிய காரணம் தொற்று மாற்று நோய் ஆகும். இப்போது பக்க நோய் ஆண் மற்றும் பெண் இருவருக்கும் உள்ளது. ஆனால் பெண்களில் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று காணப்படுகின்றன. Infections can cause kidney shrinkage, especially in females due to the higher chances of urinary tract infections. ஆனால் நம்பிக்கையாக ஒரு சிறுநீரகத்தின் அளவு அறிக்கைகளில் பெரும்பாலாக சாதாரணமாக காணப்படுகிறது. ஆனால் நாம் பெரியதாக ஒரு சிறுநீரகத்தின் அளவை பார்க்கின்றோம். எனவே உங்கள் அறிக்கையில் ஒரு சிறுநீரகம் சாதாரணமாகவும் மற்றொன்று சுருங்கியதாகவும் நீங்கள் கண்டால் உங்களுக்கு சிறுநீர் தொற்று ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் உள்ளன. அந்த தொற்று சிறுநீரகத்திற்கு வந்த தொற்றுநோய் சிறுநீரகத்தை சேதப்படுத்தியது. மேலும் சிறுநீர் பாதையில் நோயாளிகளுக்கு நோய் ஏற்படும் போது அதன் அறிகுறிகள் மலேரியா போன்றன. காய்ச்சல் வருகிறது, ஆனால் அது சளி மற்றும் இருமலுடன் வருகின்றது. கடந்த காலத்தில் நீங்கள் காய்ச்சல் உள்ளதாக இருந்தால் அது ஜலதோஷம் போன்றது என்று நினைக்கலாம். அல்லது நீங்கள் இந்த வகையான சிறுநீர் தொற்று நோய் சிகிச்சையையும் எடுத்திருக்கின்றீர்கள். எனவே சிறுநீரக சுருக்கத்திற்கு இது காரணமாக இருக்கலாம். So, as we discussed, both high blood pressure and urinary tract infections can cause kidney shrinkage in both kidneys. But in the case of high blood pressure, it affects both kidneys. அதனால் இரு சிறுநீரகங்களும் சுருக்கி வருகின்றன. ஆனால் கழுத்து நோய் இருந்தால் அது ஒரு சிறுநீரகத்தை மட்டுமே சேதப்படுத்தும் வாய்ப்புகள் உள்ளன. எனவே அங்கு நாம் பார்க்கும் போது ஒரு சிறுநீரகம் சுருக்கியது. இது சிறுநீரக சுருக்கத்தின் இரண்டு காரணங்கள். So now the question is, how can we treat this? So the first thing you need to know, understand and accept is that kidney shrinkage is a serious issue. If you can identify the reason for kidney shrinkage, you can prevent it from happening in the future. If your blood pressure remains high even after taking medication, including BP medication, don't assume that your kidneys won't be damaged.
உங்கள் மருத்துவர் பரிசோதிக்க உங்கள் இரத்த அழுத்தத்தை தினமும் மருந்து எடுக்கும் முன்பு சரிபார்க்க வேண்டும். அதன் மூலம் உங்கள் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தலாம். சிறுநீரக நோயாளிகளுக்கு, குறிப்பாக எனக்கு, எங்கள் பிபியை கொஞ்சம் சாதாரணமாக வைத்திருக்க விரும்புகிறோம். நாம் ஒரு ஆரோக்கியமான நபரின் இரத்த அழுத்தத்தின் சாதாரண மதிப்புகளாக எண் 120 மற்றும் 80 ஐ கருதுகின்றோம். ஆனால் சிறுநீரகம் சேதமடையத் தொடங்கும் இடத்தில் இரத்த அழுத்தத்தை சிறிது கீழே வைக்க முயற்சி செய்யப்படுகிறது. இதனால் சிறுநீரகம் சிறிது ஓய்வு பெறலாம். சிறுநீரகம் தன்னைத்தானே சில மாற்றங்களை கொண்டு வர முடியும், மேலும் கிரியேட்டினைன் மற்றும் யூரியாவை குறைக்க முடியும். If the levels of creatinine and urea do not decrease, it won't cause any harm. Because the main advantage of this is that it helps prevent further kidney damage due to high blood pressure. உங்கள் கிரியேட்டினின் அளவு 4 ஆக இருந்தால், நீங்கள் உங்கள் பிபி கட்டுப்படுத்திக் கொண்டு 4க்கு குறைத்தால், உங்கள் கிரியேட்டின் 4 முதல் 5 வரை செல்லாது, ஏனென்றால் இப்போது இரத்த அழுத்தம் காரணமாக அது எந்த சேதத்தையும் பெறாது. So, you need to understand that checking your BP 3 times a day is important to confirm whether it is under control or not. இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்க பல மருந்துகள் மார்க்கெட்டில் உள்ளன. நீங்கள் ஏதேனும் மருந்தை எடுத்துக்கொண்டால் உங்கள் இரத்த அழுத்தத்தை எந்த விலையிலும் கட்டுப்படுத்த வேண்டும். நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் இந்த பண வேண்டுமானாலும் அதை கட்டுப்படுத்த வேண்டும். If you miss taking the medicine, the kidney will continue to secrete and eventually get damaged. இப்போது நோய் பரவுகின்ற நிலைகள் பற்றி பேசலாம். கடந்த நேரத்தில் நோய் நல்லது என்று தெரிந்து கொள்ளலாம், ஆனால் இப்போது அது நடக்க வேண்டாம். If you still have an infection in your reports and you keep getting fever again and again, make sure to complete your course of antibiotics. You should also test your urine every week to monitor the situation and prevent any further infection. உங்கள் சிறுநீரில் தொற்று இல்லை. ஏனெனில் தொற்று சிறுநீரகத்தை அடைந்தவுடன் அதை அகற்றுவது மிகவும் கடினம். இது மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது, குறிப்பாக நீரிழிவு நோயாளிகளுக்கு. If your blood sugar levels are consistently high and you keep getting infections, sometimes the doctor may suggest removing the damaged kidney. இது நோயை நீக்க ஒரு நல்ல விருப்பம். நீங்கள் ஒரு செயலை எடுக்க வேண்டும், நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும், ஆனால் மற்ற சிறுநீரகத்தை காப்பாற்ற வேண்டியது அவசியம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எனது குழுவினரிடம் கேளுங்கள். நீங்களும் வந்து என்னை சந்திக்கலாம். என்னிடம் வருகிறது. இதுவரை எனக்கு உங்கள் அனுமதி போட்டியில் விட்டு போக வேண்டும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நமஸ்தே.